தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் 3வது நாளாக சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் விஜயகாந்த், தற்போது அந்த பகுதியில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன சொல்கிறார்கள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள்? என்ன நிலவரம் அங்கு? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம், திருச்செந்தூர், சிறுவைகுண்டம் போன்ற பகுதிகள் பாத்தீங்கன்னா இன்னும் நீரில் மூழ்கக்கூடிய சூழல் தான் தற்போது வரைக்கும் நிலவி வருகிறது. மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பெய்த மழையினால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் அனைத்துமே நீரில் மூழ்கி காணப்படுகிறது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத சூழ்நிலை தான் நேற்று வரை நிலவி இருந்தது. இந்த நிலையில் இந்த மாநகர பகுதியில் பெய்த மழை காரணமாக சாலைகள், பிரதான சாலைகள் அனைத்துமே நீரில் மூழ்கி காணப்பட்டதால் இன்னும் அந்த இயல்பு நிலைக்கு திரும்பாத சூழ்நிலை தான் இருக்கிறது. காரணம் மழைநீர் வடியாத சூழ்நிலை தான் தற்போது வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதனால் சாலைகள் முழுவதுமே தண்ணீர் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. சற்று இயல்பு நிலைக்கு இன்று திரும்பி உள்ள நிலையில் இருந்தும் கூட அந்த சாலைகள் உள்ள தண்ணீர் வடியாத காரணத்தினால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் வந்தாலும் கூட அந்த சாலைகளை கடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. சாலைகளை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வாகனங்கள் செல்ல முடியவில்லை. அப்படி சென்றால் கூட மூழ்கியபடியே செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அது மட்டுமின்றி மக்கள் நடந்து சென்றாலும் கூட அந்த முட்டளவுக்கு மேல் தண்ணீர் இருப்பதால் மிகவும் சிரமத்துடன், அதாவது ஒரு ஆற்றை கடப்பது போல நடந்து செல்கின்ற அந்த சூழ்நிலை தான் தற்போது வரைக்கும் நிலை வருகிறது. இதுவரை மாநகராட்சி நிர்வாகம் மழையை தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மத்திய குழுவானது இன்று வருகை தர இருக்கிறது. இந்த மத்திய குழு ஆய்வு செய்த பின் இந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட இருப்பதாகவும் மாநகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.